Hi friends, welcome to Economic Survey Analysis 25-26. நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் ஆஃப் எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் யூனிட்டும் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் செகண்ட் யூனிட்டும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மானிட்டரி மேனேஜ்மெண்ட். எக்கனாமிக் சர்வேன்றது ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேங்கிங் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. தேர்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஃபோகிராஃபிக் என்னன்னா எஃபெக்டிவ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி டு மணி அண்ட் கிரெடிட் மார்க்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசினா என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஆர்பிஐ வந்து மணியை வந்து சர்க்குலேஷன் ரெகுலேட் பண்ணுதா, அதை வந்து என்னென்ன பாலிசி மேக் பண்ணுறாங்களோ அது மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். அதே கவர்மெண்ட் வந்து ஒரு சில பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, டேக்ஸு அது மாதிரி எல்லாம், அதை வந்து என்னென்ன சொல்லணும்னா ஃபிசிக்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, மார்னிங் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து லோ பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. அதாவது ஜனவரி 25 ஆரம்பிச்சு 26 கம்பேர் பண்ணிட்டு வந்து ஹை லெவல்லேருந்து கொஞ்சம் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரேட்டில் தான் வந்து ஆர்பிஐ வந்து மணி வந்து பேங்க் வந்து தருவாங்க, கடன் தர மாதிரி ஏதோ ஒரு சம்திங். பேங்க் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து தருவாங்கள்ல, அது பேங்க்ஸ்க்கெல்லாம் அதை வந்து ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். தென் வெயிட்டட் ஆவரேஜ் செல் ரேட் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஆர்பிஐயோட ஆப்ரேட்டிங் டார்கெட் இன் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெப்போ ரேட் நம்ம சொன்னோம்ல, ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்கெல்லாம் காசு தருவாங்கள்ல, அது க்ளோஸாக இருந்தால் எஃபெக்டிவ் பாலிசி டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். இது மாதிரி கூட கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. வெயிட்டர் ஆவரேஜ் செல் ரேட் வந்து ரெப்போ ரேட்டுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருந்தால் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், அது மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. அந்த டேர்ம் வந்துச்சுல்ல, அதுனா என்னென்னா லோயர் லிமிட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் காரிடார் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பேங்க்ஸோட எக்ஸ்ட்ரா மந்த்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டேர்ம் வந்து என்னென்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இதுதான் வந்து அப்பர் லிமிட். ஒரு சில டைம் வந்து பேங்க் வந்து திடீர்னு வந்து காசு வந்து எமர்ஜென்சியாக தேவைப்படும்ல, அப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து வாங்குவாங்க. அந்த டைமில் வந்து எமர்ஜென்சியாக வாங்குறதுனால அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது வந்து லிக்விடிட்டி காரிடார் வந்து ஆர்பிஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதான் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, மார்னிங் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேங்க்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. குட் டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் ஆர்பிஐ வந்து ரேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். இதனால் வந்து ஒரு பேங்கோட லோன், சிஎம்ஐ, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மானிட்டரி டெவலப்மெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஈஸிங் ஃபினான்சியல் கண்டிஷன். அது மாதிரி எக்கனாமிக் சர்வே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து M0 அந்த வந்து 2.9 ரேஞ்சிலும், தென் சிஆர்ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் எம்ஓ வந்து 9.4 அந்த ரேஞ்சில் இருக்குது. M3 வந்து 12.1 ரேஞ்சில் இருக்குது. சரி, அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எம்ஓனா மானிட்டரி டெவலப்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு M0 அது இருக்குல்ல, ரிசர்வ் மணி. அது வந்து அதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா கரன்சி இன் சர்க்குலேஷன், பேங்க் வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணிக்கிற அமௌண்ட்டும் அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ அதுவும் இன்க்ளூட் ஆகும். M3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, அது வந்து ப்ராட் மணின்னு சொல்லுவோம். அது வந்து M1 அது கூட டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் மெயின் இண்டிகேட்டர் ஆஃப் த மணி சப்ளை. அதாவது வந்து நம்ம ஓவராலாக சர்க்குலேஷன் ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக மணி வந்து சர்க்குலேட் ஆகிருக்குங்களே, அது எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது தான் M3. M0ன்றது ரிசர்வ் மணி. ஓகேங்களா? தென் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அந்த டேர்ம் பார்த்தோம்ல, அப்படின்னா என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட் மஸ்ட் கீப் வித் ஆர்பிஐ. இது வந்து என்னென்னா ஒரு பேங்க் நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கோ என்னமோ ரன் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் அந்த பேங்க்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும் இந்தியாவில். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ரைசிங் M3 க்ரோத், அதுக்கு என்ன மீனிங்னா மோர் மணி அவைலபிள் ஃபார் லோன்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங். அதாவது சர்க்குலேஷன் அதிகமாக இருக்குது. M3னா நான் சொன்னல ரியல் மணின்னு சொன்னோம். M3 அதிகமாக இருந்தால் மணி சர்க்குலேஷன் அதிகமாக இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேபிள் மணிஸ் சப்ளை க்ரோத் சப்போர்ட்ஸ் எக்கனாமிக் காம்படிட்டிவ் வித்தவுட் காசிங் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓவராலாக ஐ மணி சப்ளை வித் ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷன் இந்த ஸ்டாக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ஈஸியராக ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க எக்கனாமிக் சர்வேயில். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பேங்க் கிரெடிட் டு MSME கண்டினியூ வித் ஸ்ட்ராங் அப்வர்ட் ட்ரெண்ட். அதாவது MSMEக்கு வந்து பேங்க் கிரெடிட் வந்து எவ்வளோ வந்திருக்காங்க பார்க்கலாம். ஜனவரி 20 வந்து 9 அந்த லெவலில் வந்து இப்போ 27 அந்த லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. MSEனா மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ், அது வந்து MSMEயில் வந்து பார்ட்டாக இருக்குது. ரைசிங் பேங்க் கிரெடிட் ஷோஸ் இம்ப்ரூவ்ட் அக்சஸ் ஃபார் ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து அதிகமாக வந்து காசு போய் ரீச் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். இதனால் வந்து ப்ரொடக்ஷனும் சரி, ஜாப்ஸ், லோக்கல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெட்டர் மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்லேஷன் ரியல் எக்கனாமிக்னு எடுத்துக்கலாம். ரீசெண்டாக வந்து MSME வந்து டெஃபினேஷன் அப்டேட் பண்ணாங்க. மைக்ரோ என்டர்பிரைஸ்னால்
1 crore to 5 crore இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 5 crore அந்த லெவலில் இருக்கணும். ஸ்மால் என்டர்பிரைஸ் எடுத்துட்டா 10 crore 50 crore அந்த ரேஞ்ச், மீடியம் என்டர்பிரைஸ் எடுத்துட்டா 50 crore அண்ட் 250 crore அந்த ரேஞ்சில் இருக்கணும். ப்ரீம்ஸ் கான்செப்ட்னா ப்ரையாரிட்டி செக்டர் ஆன்ட்டிங்கன்னா ஒரு சில செக்டர், அதாவது எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர், அது மாதிரினா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேங்க் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு லோன் தந்தே ஆகணும். கிரெடிட் ஃப்ளோ அது வந்து ரெப்போ ரேட் அண்ட் லிக்விடிட்டி கண்டிஷன் மூலமாக பேங்க்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். கொலட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து சிஜிடி எஸ்இ அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கில் சிஎன்பிஏ என்என்பிஏ வந்து லிமிட்டாக வந்துருக்கு. இதை வந்து பாருங்களேன், மார்ச் 17-18 வந்து பீக்கில் இருந்திருக்கு 611.2ல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2.2 0.2 அது மாதிரி லோயர் லிமிட்டில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிபினா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், ஜிஎன்பிஏனா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ், அப்படின்னா டோட்டல் பேங்க் லோன்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அட்வான்சஸ். அதே நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்னா பேட் லோன்ஸ் ஆஃப்டர் ப்ரொவிஷன்ஸ். சிம்பிளாக சொன்னால் ஒரு சிலர் விஜய் மல்லையா அது மாதிரி இருப்பாங்களே, அவங்க லோன் வாங்கிட்டு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா, அந்த லோனெல்லாம் வந்து ரிகவர் பண்ண முடியாது ஆயிடுதில்ல, அதை தான் பேட் லோன் சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்தபோது பார்த்தா லோ ஆகிட்டே வந்துருக்கு, ரொம்ப லோவாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா லோன் ரெக்கவரி வந்து பெட்டராக இருக்குது, ப்ரொவிஷனிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து என்னென்னா லெண்டிங் கெப்பாசிட்டியும் வந்து பேங்க் பேலன்ஸ் ஷீட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது வந்து எதனா ஐபிசி பெட்டர் கிரெடிட் அப்ரேஷியல் எக்கனாமிக் ரெக்கவரி வெல்லாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிலிம்ஸ் கான்செப்டில் இம்பார்ட்டன்ட் டேப்ஸ் பற்றி பார்த்துக்கலாமா. என்பிஏனா லோன்ஸ் வந்து ஒரு 90 நாளைக்கு மேலே வந்து ரிகவர் பண்ண முடியலாம், என்பிஏன்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ப்ரொவிஷனிங் பார்த்துக்கலாம், அது என்னென்னா பேங்க் வந்து ஒரு பேட் லோன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லோன் வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது பேட் லோன் வந்தால் இதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ப்ரொவிஷன் சொல்லுவோம். ஐபிசி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி ரிப்போர்ட், இது வந்து ஸ்ட்ரெஸ் அசஸ் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லோயர் என்பிஏ வந்து ரீச் ஆகிட்டோமா, இதை வந்து என்ன இண்டிகேட் பண்ணால் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே கொடுத்த இன்ஃபர்மேஷன், ஏபிஒய் ஸ்கீமும் சரி என்பிஎஸ் ஸ்கீமும் சரி ஃபினான்ஷியல் 16 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் நம்பரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஏபிஒய்னா அட்டல் பென்ஷன் யோஜனா, இது வந்து கவர்மெண்ட் பேங்க் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், இது நல்லா வச்சுங்க. இது வந்து 60 வயசுக்கு மேலே வந்து பென்ஷன் தரத்துக்கு வந்து கேரண்டி பண்ணுது. சப்ஸ்கிரைபர் பேஸ் அண்ட் ஏஎம் ஹேவ் இன்க்ரீஸ் ராப்லி ஓவர் த டைம், டேட்டா சொல்லியிருப்பாங்களே அதை பார்த்துக்கோங்க. தென் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், இதை வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ, அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா. இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் செக்டர், சிட்டிசன் எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கும். க்ரோத் சப்ஸ்கிரைபர் ஏஎம் ஷோயிங் ரைசிங் ரிட்டைர்மெண்ட் பிளானிங், ஏஎம்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக டேட்டா கொடுத்துருந்தாங்க. லைஃப் டோட்டல் ப்ரீமியம் வந்து ஃபினான்ஷியல் 21ல் 6.3 இப்போ வந்து ஃபினான்ஷியல் 25ல் 8.99 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நான் லைஃப் டோட்டல் ப்ரீமியம் வந்து 2லேருந்து 3.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் இன் தி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26 அதில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டடி ரைஸ் இன் டோட்டல் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஈக்விட்டி அண்ட் டெபிட் ஃப்ரம் பிரைமரி மார்க்கெட்ஸ். பிரைமரி மார்க்கெட்ஸ் பாருங்கள் 75, 102, 218 அது மாதிரி வந்து 1000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 26ல் வந்து கொஞ்சம் லோ ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரன்ஸும் சேம் அதே டோனில் தான் 164, 277, 320 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஃபினான்ஷியல் 26ல் அப் டு நவம்பர் வரைக்கும் இது வரைக்கும் வந்து 360 கோடி 260 கோடி வந்து ரீச் ஆயிருக்கு. இது வந்து நம்ம இதெல்லாம் என்ன எடுத்துக்கலாம்னா, கம்பெனி வந்து மார்க்கெட் ஃபண்டிங்கை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பேங்கிங் லோன் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இதனால் வந்து ஹெல்தி கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இம்ப்ரூவ்ஸ் கேபிட்டல் ஃபார்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. பிரைமரி மார்க்கெட்னு சொன்னால அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஷேரோ ஒரு பாண்டோ வந்து இஷ்யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓனா ஃபஸ்ட்டு பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்குவாங்களா அது ஐபிஓ. அப்புறம் அவங்க வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து மற்றவங்களாம் வாங்குறாங்களே அது வந்து நெக்ஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா. ஃபாலோ பப்ளிக் ஆஃபர்ஸ் அது மாதிரி வரும். ஈக்விட்டினா ஓனர்ஷிப் கேபிட்டல். ஈக்விட்டினா ஏதோ ஒரு பாண்டோ ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது ஈக்விட்டினா அந்த கம்பெனியில் வந்து அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி அந்த மீனிங்கில் வரும். அதே கார்பரேட் பாண்ட்ஸ்னால் டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதை ஓவராலாக யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா செபி தான். இதை விட ப்ரீமியஸ் எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பேங்கிங் செக்டர் எடுத்துக்கலாம். பேங்கிங் செக்டரில் ஆர்பிஐ ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்முலேஷன் ஃபார் ரெகுலேஷன்ஸ், இது என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ் தி ரெகுலேட்டர் ப்ராசஸ், ஸ்டிபுலேட்டிங் பீரியாடிக் ரிவ்யூ அண்ட் கன்சல்டேஷன். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு என்னெந்த லெவலில் இருக்குது அது மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து
9000க்கும் மேலே வந்து சர்க்கிள்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடல், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் எம்எஸ்எம்இ. இந்த பட்ஜெட்டில் இது பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இக்கு. ஆர்பிஐ வந்து ஒரு ப்ரீ ஏஐ டூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு ஏஐ டு மேனேஜ் இட்ஸ் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னென்ன ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் கோட் 2025. இது வந்து பழையசாக வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிப்பீல் பண்ணது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்சிஆர்ஏ 1956, செபி ஆக்ட் 1992, டெபாசிட்டரி ஆக்ட் 1996 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 2025 கோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செபி வந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் டூல்ஸ், செபி செக், செபி வர்சஸ் ஸ்கேம் இது மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்சி டெபிட் ஃப்ரேம்வொர்க் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க முனிசிபல் பாண்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் செக்டரா, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்கா பீமா சபி ரக்ஷா அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் லா ஆக்ட் 2025 வந்து டிசம்பர் 21-25 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை ஃபிலிம்ஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா புதுசாக ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் ஐயர் எஃப்டிஏ லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பாலிசி ஹோல்டர் ப்ரொடெக்ஷன், அலைனிங் இன்சூரன்ஸ் கவர்னன்ஸ் அண்ட் இந்தியாஸ் டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ் இன் மைக்ரோ கிரெடிட், அது ரெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 2 ஸ்கீம்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி, இந்த ஸ்கீம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா எது மாதிரி பெனிஃபிட் ஆச்சுன்னு பார்க்கலாமா. அது வந்து 36.18 லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட 55.45 லோன் அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து உமன் என்டர்பிரினர்ஸ், அதாவது 69% அவங்க தான் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. 15 லட்சம் கோடியை வந்து 33.4 கோடி அமௌண்ட் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதர் மைனாரிட்டிஸ், அதாவது மைனாரிட்டி பீப்புளுக்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம், அது வந்து என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு மைக்ரோ கிரெடிட் டெலிவரி வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். இந்த ஸ்கீம் மூலமாக எது மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்குன்னு பார்க்கலாமா. இதனால் வந்து ஸ்வநிதி பரோஸ் வந்து என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம் உங்களுக்கு வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது பிட்வீன் 2023 to 25. 33 பெனிஃபிஷரி யாருன்னா உமன் இருக்காங்க. அதில் வந்து 64% வந்து ஓபிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி, அது மாதிரி மைனாரிட்டிஸ் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இதனால் வந்து ஹவுசிங் அப்கிரேட்ஸ் வந்து 39%, ஃபுட் ஆக்சஸ் வந்து ஒரு 55%, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து ஒரு 44%, எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 50% இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ரீச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாமா. இது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் தராங்க. லோன் கேட்டகரி வந்து சிசு, கிஷோர், தருண். இந்த லோன் லிமிட்டும் இருக்குது. அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா உமன் என்டர்பிரினர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஹை லெவலில் இருக்குது. லோன் ஆக்சஸ் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி, ஓபிசிக்கு வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஷேரும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு பண்ணி தர்றது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.